இந்த கொதி வர டைமில் உப்பு கொஞ்சம், இந்த உப்பு போட்டு அந்த வெங்காயம் நல்லா கொதி வர வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தக்காளி போடணும். தக்காளி ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டாம். அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக அந்த சாஃப்டாக வர டைமில் அந்த தக்காளி நீங்கள் போடலாம். இந்த வெங்காயம் ரெடி ஆகுது. இந்த டைமில் சும்மா ரஃப்பாக கட் பண்ணுற 2 தக்காளி போடுங்க. இந்த தக்காளியை வந்து க்யூப்ஸ் தான் போடணும் இல்லை, நீங்கள் வந்து 1/4 கூட கட் பண்ணி போடலாம். 1/4 பெருசு பெருசாக போடணும், சின்னதாக போட வேண்டாம் சொல்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா அந்த சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரேவி கான்செப்ட் வந்து மாறிடும். அதனால் வெறும் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதிக்க விடணும். கொத்தமல்லி, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க விரால் மீன். நீங்கள் விரால் மீன் போடலாம், காரப்பொடி மீன் போடலாம். இப்போ எங்கிட்ட வந்து இங்கே விரால் மீன் வச்சுருக்கேன், நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு மீன் 3 பீஸ் போட்டு இந்த ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணுறோம். சூப்பர். அந்த ஃபிஷ்ஷு போட்டுனா அந்த ஃபிஷ் ஸ்டாக்கில் வந்து அந்த ஃப்ளேவர் சூப்பராக வருது. இதை வந்து நீங்கள் ஸ்டெயின் பண்ணி அப்படியே சூப்பாக கூட தரலாம். இந்த கிரேவி, அதாவது இந்த தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அதை லைட்டாக ஸ்டெயின் பண்ணி நீங்கள் அப்படியே சூப்பாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஃபிஷ் வந்து ஒரு 50% ரெடி ஆனோடனே தேங்காய் அரைச்ச தேங்காவை பால் எடுத்து இதில் ஆட் பண்ணணும். திக்காக கூடாது, திருப்பியும் சொல்கிறேன். இந்த ப்ரிப்ரேஷன் வந்து திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு பண்ணுற யூஸே இருக்காது. ஏன்னா தின்னாக இருக்க ப்ரிப்ரேஷனில் தான் அந்த இஞ்சி, அந்த காரம் எல்லாமே வரும். இஞ்சி, பச்சை மிளகா காரம்லாம் வரும். இதில் ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு கொதி விட்டுனே நம்ம இறக்க வேண்டியதான். சரிங்களா? இப்போ இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபிஷ்ஷும் நல்லா வெல்டனாக ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மிளகுத்தூள், அவ்வளோதான். லைட்டாக மிளகுத்தூள் போட்ட மாதிரி கூடாது, ஜஸ்ட் லைட்டாக அப்படி மேலே போட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த மீனை எடுத்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். செய்முறை: கடாயில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி, தனியா, தண்ணீர், உப்பு சேர்த்து நன்கு கொதிக்க விட்ட பின் தக்காளி, கொத்தமல்லி, விரால் மீன் சேர்த்து வேக விட்ட பின் தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விட்டு மிளகுத்தூள் சேர்த்து இறக்கினால் சுவையான அவுச்சை தேங்காய் ஃபிஷ் கறி தயார். இந்த அவிச்ச தேங்காய் மீன் கறி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி நல்லா தின்னாக இருக்குது இந்த ப்ரிப்பரேஷனு. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.